எதிர்க்கட்சிகள் நாட்டில் எல்லாமே ஆளுங்கட்சி தவிர்த்து மீது எதிர்க்கட்சி தான். நாட்டில் எல்லாமே எதிர்க்கட்சி. எதிரி கட்சியாக பார்க்காதீர்கள், எதிர்க்கட்சியாக பாருங்கள். இந்த எதிர்க்கட்சி இருக்கான்ல, நல்ல ஒரு வணக்கம். நாளும் வளர்ந்த எதிர்க்கட்சி சொந்த கலைஞருக்கும் வணக்கங்க. இன்று 2 விஷயங்களை பற்றி பார்ப்போம். முதலாவதாக செந்தில் பாலாஜி பதவி காலியா, அடுத்ததாக அண்ணாமலை விவசாயிகளை அலைய விடுகிறார்களா? இணைந்திருப்போம் எதிர்க்கட்சியுடன். செந்தில் பாலாஜி பதவி காலியா என்று இன்று காலை முதலே அனைத்து யூடியூப் சேனலும் விவாதித்து கொண்டிருக்கின்றன. இதை பற்றி ஏற்கனவே பிப்ரவரி 28ஆம் தேதி நாங்கள் ஒரு நேரலையில் போட்டிருந்தோம். அதை பார்க்காதவர்கள் பிப்ரவரி 28ஆம் தேதி உள்ள நமது சேனல் லிங்கில் சென்று பார்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். செந்தில் பாலாஜி வழக்கு ஏற்கனவே பல நீதிமன்றங்களில் வளர்ந்தாலும் தற்போது செந்தில் பாலாஜி வழக்கு நீதிமன்றம் பல கேள்விகளை கேட்டு திக்குமுக்குகளாக வைத்திருக்கின்றன. அமைச்சர் பதவியா அல்லது ஜாமீனா என்று நேரடியாகவே கேட்க ஆரம்பித்துவிட்டது. ஆகையால் இது மேலும் நீடிக்க வாய்ப்பில்லை. ஏனென்றால் வருகிற திங்கட்கிழமைக்குள் முடிவுகளை சொல்ல வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கெடு விதித்துள்ளது. எனவே செந்தில் பாலாஜி வழக்கு பற்றி பேசுவதற்கு ஒன்றுமே இல்லை. ஏனென்றால் நாங்கள் பிப்ரவரி 22ஆம் தேதி அன்றைக்கி நாங்கள் யூடியூப் சேனலில் நேரலையாக விவாதிக்கும் போது நீங்கள் பார்ப்பீங்க நினைக்கிறப்போ செந்தில் பாலாஜி பதவி காலி ஆகிறது என்று சொல்லிவிட்டோம். அதை நிரூபிக்கும் வகையிலே செந்தில் பாலாஜி பதவி காலியாகும் நிலை தான் உள்ளது என்பதை கொண்டு அடுத்ததாக விவசாய பெருமக்களை இந்த மோடி அரசு வந்ததிலிருந்து அலைய கலைக்க பழகின்றன. சும்மா இந்த 2000 ரூபா கொடுக்குறாங்க, 4 மாதத்துக்கு வருஷம் 1000 கொடுக்குறாங்க. அதை கொடுத்துட்டு விவசாயிகளை அதே ஜெராக்ஸ் கொடு, பத்திரத்தை எடுத்து கொண்டு வா, பட்டா வாங்கிட்டு வா, சிட்டா வாங்கிட்டு வா அப்படின்னு அலைய விடுறது. அங்கே போனால் விஓ கிட்ட போனால் அவர் இங்கே கிடைக்காது, தாலுக்கா ஆஃபீஸ் போயிட்டு வாங்க அப்படிங்கிறது. இதையெல்லாம் உங்களுக்கே தெரியும். கிட்டத்தட்ட பல வருடங்களாக இதுதான் விவசாயிகளை அலைய விட்டு கொண்டு. ஆகவே அண்ணாமலை இதை பற்றி உடனடியாக விவாதிக்க வேண்டும். இதை பற்றி விசாரித்து அலைய விடும் விவசாயிகளை உடனடியாக ஒரு செய்தியை வெளியிட்டு அனைவருக்கும் ஒரு விடுகாலம் இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். மேலும் அண்மையில் விவசாய அடையாள எண் வழங்கப்படும் என்று ஒன்றிய அரசு தெரிவித்தது. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஊரில் நானே போய் இசேவை மையத்தில் பதிவு பண்ணுங்க, விவசாயம் அது விவசாயி பதிவு பண்ணவே இல்லை. ஏன்னா இது எதுக்கு 10 நாளைக்கு கொடுக்கப்பட்டதுன்னு அவங்களே சலித்து போயிட்டாங்க. உடனே விவசாயிகள் ஒரு குழு அமைத்து வேளாண்மை அலுவலகத்திலேருந்து அனைத்து விவசாயிகளுக்கும் ஃபோன் பண்ணி நீங்கள் பதிவு பண்ணணும், இல்லைன்னா 2000 ரூபா, அந்த 2000 ரூபா வராது, விவசாய மானிய தொகை வராது அப்படின்னு சொல்லி பயமுறுத்தி அலைய விட்டனர். இசேவை மையத்தில் பதிவு போய் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. முதல்ல அடங்கல் வேணும், அடங்கல் வியோகட்ட அடங்கல், ஆதார் எண்ணு, ஓடிபி, மொபைல் நம்பர் 3 தான் பதிவு பண்ணலான்னு சொன்னாங்க. அடுத்தது பார்த்தா இசேவை மையத்துக்கு கொடுத்துக்கிறான்னு சொன்னாங்க. இசேவை மையத்தில் போய் கேட்டால் எங்களுக்கெல்லாம் 6 கிலோமீட்டருக்குள்ளே இந்த ஊரில் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் 2வது வேளாண்மை இதில் கேட்டால் அருகில் இருக்கின்ற தாலுக்கா ஆஃபீஸில் போய் கேளுங்க, அங்கே இருக்கிற இசேவை மையத்தில் பதிவு விடுவாங்க அப்படிங்க. அங்கே போனால் தாலுக்கா ஆஃபீஸில் இங்கெல்லாம் பதிவு பண்ண மாட்டாங்க, உள்ளே போய் கேளுங்க. இசேவை மையத்திலே உள்ளே போய் நம்ம விவசாயிகள் நிறைய பேர் கேட்டாங்க. கேட்டபடிக்கு இங்கே பதிவு பண்ணுறதில்லை, எங்களுக்கு எங்கேயும் தெரியாது அப்படின்னாங்க. இல்லைங்க, இங்கே தான் ஒரு தாலுக்கா ஆஃபீஸில் பதிவு பண்ணுறான்னு சொல்லி எங்கள் வேளாண்மை அதிகாரிகள் காட்டினாங்க அப்படின்னு சொன்னால் உள்ளே போய் கேளுங்க தாலுக்கா ஆஃபீஸ்க்குள்ளே அப்படின்னாங்க. உள்ளே போனால் அங்கே உட்கார வச்சுட்டு மணிக்கணக்கில் அலைய விட்றாங்க. இதைத்தான் நாங்கள் தமிழன் பேசல அலைய விடும் அண்ணாமலை, விவசாயிகளை அலைய விடுகிறாரா அண்ணாமலை என்ற தலைப்பில் பதிவிட்டிருந்தோம். எனவே தமிழக முன்னாள் தலைவர் அண்ணாமலை என்று சொல்ல முடியாது. ஏன்னா இப்பவும் அவர் தான் தலைவர். டம்மி பீஸாக தான் சும்மா செயலளவில் தான் டம்மியாக தான்
போட்டுடுறாங்க. உங்களுக்கு எல்லாமே தெரியும், தமிழக பிஜேபி தலைவர் அண்ணாமலை தான் அப்படிங்கிறத இந்த ஒரு 2 நாள் 3 நாட்கள் நிகழ்வுகள் நிரூபிக்கின்றன. ஏன்னா சும்மா தற்காலிகமாக போட்டுடுறாங்க தலைவர், அது மாதிரி தெரியுது, உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். ஏன்னா தற்போது தமிழக பிஜேபியின் தலைவரும் அண்ணாமலை தான். ஆகவே விவசாயிகளை அளவிடும் இந்த அதிகாரிகள் போக்கை கண்டிக்கும் வகையிலே ஒரு குழு அமைத்து அண்ணாமலை அவர்கள் இதை தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விரைவுகிறேன். நன்றி, வணக்கம். இணைந்திருப்போம் எதிர்க்கட்சியுடன். எதிர்க்கட்சிகளால் நாட்டில் எல்லாமே ஆளுங்கட்சி தவிர்த்து மீது எதிர்க்கட்சி தான். நாட்டில் எல்லாமே எதிர்க்கட்சி. எதிரி கட்சியாக பார்க்காதீர்கள், எதிர்க்கட்சியாக பாருங்கள். இந்த எதிர்க்கட்சி இருக்கான்ல,